காமாட்சி, அத்தை எங்க? நேத்து ராத்திரி உங்க வீட்டுல இருந்து வந்து மாடிக்கு போனவங்க தான். ஐயா கச்சேரிக்கு வரலங்கிற கோபத்தினால சோறு தண்ணி இல்லாம ஐயா ரூம்லயே இருக்காங்க. நான் நிர்மல் வந்திருக்கேன். உன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு உள்ளே உட்கார்ந்துருக்கேன். நான் உன்னை பார்க்க மாட்டேன், போ வெளியே. அத்தை, நான் வசந்தி வந்திருக்கேன். கதவு தருங்க அத்தை. வசந்தி, தயவு செய்து அவ விஷயத்துல நீ தலையிடாத. நேற்று நடந்ததை எல்லாம் நீ மறந்துடலாம். ஆனா என்னால மறக்க முடியாது. அவனை நம்பி கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணின பாவத்துக்கு நம்ம தலைக்குரிய வச்சுட்டானே, இது மன்னிக்க கூடிய தப்பா? அம்மா அம்மா, அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என்ன பார்க்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் சொல்றது உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா இருந்தா ராத்திரி எங்க போயிருந்த இந்த விஷயத்தை இந்நேரம் சொல்லிருப்பியடா. அத நான் சொல்றேன் அத்தை. நேத்து ராத்திரி பூரா தாங்க முடியாத நெஞ்சு வலினால அவதிப்பட்டு இருக்காரு. அது நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் இங்க வரல. கடவுளே, ஏண்டா வசந்தி சொல்றது உண்மைதானே? உனக்கு நெஞ்சு வலி வந்து நிஜம்தானே? ஆமாம்மா, இப்ப நான் நல்லா இருக்கேன், ஒண்ணும் இல்ல. வசந்தி, அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல, நான் எதை சொன்னாலும் உடனே ஓடி வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க. சரி சரி, இனிமே உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாது. ஏண்டா இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? அதனால நிர்மலுக்கு பயப்பட முடியாது ஒண்ணு இல்லை. யார் செஞ்ச புண்ணியமும் என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா என்னம்மா? இருமலும் கால் குடைச்சலுமா இருக்கு, என்னால நிக்க முடியலப்பா. நிர்மல், அத்தையை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். கவலைப்படும்படியா ஒண்ணும் இல்லை நிர்மல். ஏற்கனவே பலகீனமான உடம்பு, அதோட நாள் பூராவும் பூஜாரையிலே அணிஞ்சு கிடந்திருக்காங்க. அதான் இதுக்கு காரணம். அத்தைக்கு கால்வலி வரும்போதெல்லாம் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இருமல் வந்தா இந்த மருந்தை ஒரு அவுன்ஸ் கொடுங்க. இத பாருங்க, காலுக்கு தேய்க்கிற மருந்து கடுமையான விஷம், பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அதான் பாய்சன் எழுதியிருக்கேன், ஜாக்கிரதையா. இடது பக்கம் இருக்கிறது காலுக்கு புசுற விஷம் மருந்து, வலது பக்கம் இருக்கிறது இருமலுக்கு சாப்பிடுறது. நிர்மல், என்னம்மா? குடிக்க கொஞ்சம் வெந்நீர் கொண்டாப்பா. நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நான் காலையில வரேன். நிர்மல், ஏதாவது தேவைன்னா போன் பண்ணுங்க. வரேன். இருமல் அதிகமா இருக்காமா? இதோ மருந்து கொண்டு வர்றேன். பக்கம் இருக்கிறது காலுக்கு பூசிக்கிற விஷம் மருந்து, வலது பக்கம் இருக்கிறது இருமல் மருந்து. நிர்மல், இது என்ன மருந்துப்பா? ஏமா இருமலுக்கு சாப்பிடுற மருந்து, கசக்கும், கண்ணை மூடிட்டு குடிச்சிருங்க. இல்லப்பா, இது இருமலுக்கு சாப்பிடுற மருந்து இல்ல. ஏமா? சாயங்காலம் எனக்கு இருமல் வந்தப்போ
வசந்தி மருந்து கொடுத்தா. அந்த வாசனையே வேற மாதிரி இருந்தது. இது வேற மாதிரி இருக்கேப்பா. நல்லா பாருடா. இது நிச்சயமா காலுக்கு பூசுற மருந்துதான். இருமல் மருந்து தண்ணி மாதிரி இருந்தது. இது சிவப்பா இருக்கு பாரு. காலுக்கு பூசுற மருந்து கடுமையான விஷயம்னு வசந்தி சொன்னாலே. தூக்க கலக்கத்துல மருந்தை மாத்தி கொடுத்துட்டியா? பரவாயில்லப்பா. இப்ப எனக்கு இருமல் கூட இல்ல. இது கொண்டு போய் வச்சுட்டு நீ போய் தூங்கு. கொடுக்க. கடவுளே, எந்த தாய் வாழணுங்கிறதுக்காக நான் அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கனோ அந்த தாயை நானே கொண்டுட பார்த்தனே. குருட்டு தனத்தால எங்க அம்மாவை கொண்டுட பார்த்தனே. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்ன ரூம் திறக்கும்? விமலா, விமலா, யாரு? நிர்மல். ஹலோ நிர்மல். என்ன ஏறும்ல வந்து படுத்துக்கிட்டு இருக்க? இது உங்களுடைய ரூமா? சாரி நிர்மல், நான் எனதுன்னு நினைச்சு வந்துட்டேன். இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? எழுந்திருச்சு வெளியே. என்னால எழுந்திருக்க முடியல. ஏம்மா? தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். ஜம்பு இல்ல, ஜம்பு அதிகமா கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் ஒரே மயக்கமா இருக்கு. பிளீஸ் என்ன தூக்கிட்டு போய் என் ரூம்ல விட்டுடுங்க நிர்மல். நான் தூக்கிட்டு போறதா? நான்சென்ஸ். விடு கையே. அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்களும் என் பக்கத்திலேயே வந்து படுங்க. 2 பேரும் ஒண்ணா தூங்கலாம். விடு. என்ன அரைஞ்சு பல்லல உடைச்சு போடு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காரு. மரியாதை அண்டிச்சு வெளியே போ. மை காட், மை காட். இதெல்லாம் என்ன அநாகரிகம்? மரியாதையா சொல்றேன். இப்ப நீயா வெளியே போறியா இல்ல பட்லரை கூப்பிட்டு தூக்கி வெளியேறிய சொல்லட்டுமா? நிர்மல், சும்மா விளையாட்டுக்கு பண்ணா சீரியஸா எடுத்துக்கிறீங்களே. போகட்டும், இன்னைக்குதான் ஹோட்டல்ல டான்ஸா கிடையாது. எங்க இந்த பக்கமா திடீர்னு? இன்னைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். இங்கயா? நிர்மல், நீங்க வந்து ஹோட்டல்ல தங்கணுமா என்ன? என் வீட்டுக்கு வாங்க, அங்க எல்லா வசதியும் இருக்கு. வசதினா உங்க வீட்டுல எப்படி இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையானது ஒரு பெட்ஷீட், ஒரு தலகாணி. அந்த வசதி இங்கேயே இருக்கு. நீ போமா. நோ, இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டா நீங்க என் வீட்டுக்கு வரத்தான் வேணும். இந்த பாருமா விமலா, உனக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். நீ ஒரு டான்ஸ் ஆடுறவ, நான் உனக்கு ட்ரம்பட் வாசிக்கிறவன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஹோட்டலோட இருக்கட்டும். உங்க வீட்டு வரைக்கும் வர வேணாம். ப்ளீஸ் கெட் அவுட். வாங்க நிர்மல். ஏய், எல்லாம் பொறுக்கிட்டு போ. விமலா, தேடி போன பாட்டில் என் காலடியில வந்து விழுந்த மாதிரி வந்திருக்க. என்ன விஷயம்? உடல பாட்டிலும் காலி, பாக்கெட்டும் காலி. வழக்கம் போல் 50 ரூபாயை கொடுத்துட்டுனா ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். போட்ட திட்டம் பூரா குட்டிச்சோர ஆயிடுச்சு. இனிமே கொள்ளை அடிச்சாதான் பணம். குடிக்க பணம் கேட்டா கொள்ளை அடிக்க சொல்றாள். அப்படி ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். ஒரு பாட்டிலுக்கு பணம் கேட்டா ஒரு பார் வாங்குற பணம் வச்சிருக்கானே.
ஆ?